எல்லாருக்குமே வீட்ல வந்து டாக் வளர்க்குறது நல்லா பிடிக்கும். ஆனா டாக் கிட்ட இருந்து மனுஷன கொல்லக்கூடிய இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியாத வைரஸ் இருக்குன்னு சொன்னா தெரியுமா? அதுதான் ராபீஸ். இந்த ராபீஸ் வந்து அனைத்து பாலூட்டி கிட்ட இருந்துமே பரவும். ஆனா 99% வந்து டாக் கிட்ட இருந்து தான் வருது. இந்த ராபீஸ் வைரஸ நம்ம வந்து குணப்படுத்த முடியுமான்னு கேட்டா 100% வந்து குணப்படுத்த முடியும். இந்த ராபீஸ் வேக்சினேஷன் நம்ம போடலன்னா, இந்த சிம்ப்டம்ஸ் நமக்கு ஒரு வேள வந்துட்டுன்னா, எந்த ஒரு வேக்சினேஷன் போட்டாலுமே நம்மள வந்து குணப்படுத்த முடியாது. சாவு உறுதிதான். ஒரு டாக் நம்மள வந்து கால்ல கடிக்குதுன்னா, அந்த ராபீஸ் வைரஸ் வந்து நம்ம மூளைய நோக்கி டிராவல் பண்ணி போகுறதுக்கு 6 மாசம் டைம் எடுக்கும். இந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம வந்து வேக்சினேஷன் போட்டோம்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. போன மாசம் ஒருத்தங்களுக்கு வந்து டாக் கடிச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. அது 6 மாசத்துக்கு பிறகு தான் நம்ம மூளைய வந்து அட்டாக் பண்ண பிறகு தான் இந்த ராபிஸ் வைரஸ் வந்து இதாகும். இந்த வீடியோல பார்க்கிறது வந்து ஹைட்ரோபோபியா. இது வந்து வாட்டர பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு பேனிக் ஆவாங்க. இது வந்து சிம்ப்டம்ஸ் வந்துட்டுன்னா, எந்த ஒரு தடுப்பூசி போட்டாலுமே நம்ம வந்து குணப்படுத்தவே முடியாது. 100% வந்து மரணம் உறுதிதான். நம்ம படத்துல காட்டுற மாதிரி தொப்புள சுத்தி 40 ஊசி அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம ஷோல்டர்ல மொத்தமே 4 ஊசி போடுவாங்க. கடிச்ச நாள் 1 ஊசி, 3வது நாள் 1 ஊசி, 7வது நாள் 1 ஊசி, 28வது நாள் 1 ஊசி. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த வேக்சினேஷன் போடணும்னு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெறி நாய் தாக்கப்பட்ட நாய் வந்து நம்மள கையில நக்குனாலோ, அந்த இடத்துல எந்த ஒரு காயமோ எதுவுமே இல்லைன்னா, அதுல சோப்பு மட்டும் போட்டு கழுவுனாலே போதும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாக்கப்பட்ட நாய் வந்து நம்மள வந்து சொரண்டுனாலோ, அதுல வந்து ஏதாவது ப்ளீடிங்கோ, இல்ல அந்த இடத்துல ஏதாவது புண்ணோ, காயமோ ஏதாவது இருந்துன்னா, நம்ம வந்து 4 வேக்சின் கண்டிப்பா போடணும். கேட்டகரி 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறிநாய் தாக்கப்பட்ட நாய் வந்து நம்ம கையில கடிச்சு, அதுல ஒரு புண்ணோ, இல்ல ஏதாவது ஒரு ப்ளீடிங்கோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா, நம்ம ஒரு 4 வேக்சினேஷன் போடணும். அது போக இம்யூனோகுளோபினும் ஆட் பண்ணணும். இம்யூனோகுளோபின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வேக்சினும் வந்து நம்ம உடம்புல வந்து செயல்படுறதுக்காகவே ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுக்கும். இந்த 2 வீக்ஸ்க்குள்ள நம்மள வந்து ராபீஸ் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த இம்யூனோகுளோபின வந்து கடிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து டைரக்ட்டா வந்து போடுவாங்க. நம்ம வந்து ராபீஸ்ல இருந்து வந்து தடுக்கக்காக இது ஒரு பிரிகாஷன் மாதிரி. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, 15ல 10% வந்து 15 வயசுக்கு கீழ உள்ள சின்ன பிள்ளைங்களா தான் இருக்காங்க. இந்த ராபீஸ் தாக்கப்பட்டதுல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில டாகோ ஏதாவது கடிச்சுன்னா, வீட்ல வந்து சொல்ல வந்து பயப்படுவாங்க. வீட்ல உள்ள பேரண்ட் நீங்க தான் வந்து அவங்கள்ட்ட வந்து வெளியில என்ன நடக்குதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய நாய வந்து தெரு நாய்க்கு கூட விளையாடுறத வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம வெளியில இருக்க தெரு நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறதா இருந்தாலுமே, அதுக்கு தூரமா இருந்து சாப்பாடு வச்சுட்டு, அது கூட கொஞ்சுறது, விளையாடுறது இத வந்து அவாய்ட் பண்ணிறணும். மோஸ்ட்லி இந்த தெரு நாய்க்கிட்ட இருந்துமே நமக்கு வந்து ராபீஸ் வந்து பரவுது. நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய ஒரு நாய்க்கும் கண்டிப்பா நம்ம வந்து ராபீஸ் வேக்சின் வந்து கண்டிப்பா போடணும். கண்டிப்பா டாக் வளர்க்குற உங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே இத வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இதுவரை எதுவும் பத்தி தெரியல அப்டின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.